நான் ஆடுறவாதியாரே அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள்னா யார் யாரு? இந்த ராசி மகரத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வில் பவரும் இருக்கிறவங்க. நான் ஆடுற வாத்தியாரே அப்படிங்கும்போது அவர் யாரை களம் இறக்குறது அப்படின்னு அவர் ஒரு யோசனை இருக்காரு. அப்ப நான் செய்யற அந்த வேலையை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவரா முன்னாடி சொல்றாரு. இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆதரவு. சரிங்களா? குரு குழப்பத்துல இருந்தாலும் கூட சிஷ்யன் தெளிவா இருக்கணும்ல. அதுக்கு ஃபர்ஸ்ட் உதாரணம் பார்த்தீங்கன்னா மகரம் தான். ஒரு 3 மாசமாவே நல்லா இருக்கும் அவங்களுக்கு. தொழில் ரீதியா மன ரீதியா நல்லா பார்த்தீங்கன்னா growth இருக்கும். அதனால நீங்க வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமையும். உங்களுடைய பிஸ்னஸ் லைன் ஆகட்டும், உங்க ஃபேமிலி சப்போர்ட் ஆகட்டும், எல்லாமே சிறப்பா இருக்கும். திருவெண்காடு போயிட்டு வந்துருங்க. ஏன்னா அது வியாபார ஸ்தலம். அதுதான். இந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்மம். இப்போ இந்த முகூர்த்த நிர்ணயம் பண்ணும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல வரக்கூடிய குரு மிக சுப விரயம் கொடுக்க போறாரு. வீடு கட்டுறதாகட்டும், குழந்தைங்களுக்கு கல்வி சொல்றதாகட்டும், உங்களுடைய தொழிலில் சிறப்பாக இருக்கும். அஷ்டம சனி பற்றி கவலைப்படாதீங்க. சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்க நீதிக்கும் நேர்மைக்கும் உழைப்புக்கும் நேரத்திற்கும் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவார்.